எஸ்சி சாதி பேர். வெங்கனூர் ஆதி திராவிடர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி ஒரு சாதி இருக்குது. ஆதி திராவிடர்ல வெங்கனூர் ஆதி திராவிடர் எங்க போட்டு கொடுத்து எவனும் வாங்கிக்கிறான். வெறும் ஆதி திராவிடர் போடாதீங்க, அவங்க வேற நாங்க வேற அப்படின்னு சொல்லியிருப்பான். சர்டிபிகேட் வாங்கும் போது அவன் தாசில்தார் அப்படியே எழுதியிருப்பான், வெங்கனூர் ஆதி திராவிடர் எழுதிப்பான். பின்னால் வரவன் பூரா அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பான். அது ஒரு சாதியை போயிடுச்சு. வெங்கனூர் ஆதி திராவிடா, வேப்பூர் பறையன். வேப்பூர் பறையன் ஒரு பறையன் இதுதான். வெட்டுவான், இதெல்லாம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல. இப்ப ஷெட்யூல் எஸ்சிஏன்னு ஒன்று பிரிச்சு தனியாக போட்டுருக்காங்க. ஆதி ஆந்திரா, அருந்ததியர், சக்கிலியன், மாதாரி, மாதிகா, பகடை, தோட்டி, இதெல்லாம் ஒரே குரூப். இப்போ அந்த 7 சேர்த்து அருந்ததியர் ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. ரீநேமிங், இது வந்து சப் கேட்டகரைசேஷன் கிடையாது. இந்த 7 பேரையும் ஒன்னா சேர்த்து ஒரு ரீநேம் பண்ணிருக்காங்க. ஏன் இதை சப் கேட்டகரைசேஷன் இல்லைன்னு சொல்றேன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர் அதுல 7 சாதியில ஒன்னா சேர்த்து தேவேந்திர குலத்தான், குடும்பன், பல்லன், பன்னாடி, வாதிரியார் அப்படிங்கிற சாதியெல்லாம் ஒன்னா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சப் கேட்டகரைசேஷனா? மேலோட்டமா பார்த்தா சப் கேட்டகரைசேஷன். ஆனால் தமிழ்நாட்டில் செய்திருப்பது சப் கேட்டகரைசேஷன் அல்ல. இவர்கள் எல்லோரும் ஷெட்யூல் காஸ்ட் என்ற ஒரே தொகுப்புல தான் வராங்க. பிரையாரிட்டி என்ற அடிப்படையில், முன்னுரிமை என்ற அடிப்படையில் அருந்ததியர்களுக்கு 3% மட்டும் கொடுக்கப்பட்டது. தேவேந்திர வேளாளர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கிடையாது, மற்ற பிரிவினருக்கு தனி இடஒதுக்கீடு கிடையாது. யாரையும் வகைப்படுத்தல, கேட்டகரைஸ் பண்ணல, பிளாக் பண்ணல. உனக்கு இத்தனை பர்சன்ட், உனக்கு இத்தனை பர்சன்ட், உனக்கு இத்தனை பர்சன்ட். ஏ குரூப், பி குரூப், சி குரூப், டி குரூப் ஆந்திராவில் இருக்கு. அதை அப்படியே தெலுங்கானாவில் பின்பற்றுறாங்க. அவங்களுக்கு அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. இது சப் கேட்டகரைசேஷன் என்ன ஆயிருக்குன்னா 3% அருந்ததி, அவ்வளவுதான், அதோட நின்று பிளாக் பண்ணிடுவாங்க. தேவேந்திர வேளாளர் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க, அவ்வளவு, அதோட நின்னுக்க. ஆதி திராவிடர் எவ்வளவு இருக்கிறாங்க, இத்தனை பர்சன்ட், இந்த 19 18 பிரிச்சு உனக்கு கொடுத்துறோம். இதுக்குள்ள அது போக முடியாது, அதுக்குள்ள இது வர முடியாது, பிளாக் ஆகும். இது சப் கேட்டகரைசேஷன். இது ஒரு நிரந்தர பிளவு. எந்த காலத்திலும் ஒன்று சேர முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு பிரையாரிட்டி அடிப்படையில் தரப்படுகிறது. அவங்க 3% வாங்கிக்கலாம். அதையும் தாண்டி மிச்சம் இருக்கிற 15% போட்டி போடலாம். ஓபன் ஃபார் ஆல் இன்க்ளூடிங் அருந்ததியர். எச்சம் இருக்கிற அந்த 15%க்குள்ளேயும் அருந்ததியர்கள் காம்பீட் பண்ணலாம். இது ஆந்திராவில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, பஞ்சாப்ல கிடையாது. அங்க இருக்கிறது கேட்டகரைசேஷன் அல்லது கிளாசிபிகேஷன். இங்க இருக்கிறது சப் கோட்டா, விதின் தி கோட்டா. 18-19% இருக்கிற இந்த இடஒதுக்கீட்டில் 1% பழங்குடியினருக்கு போகிறது. மிச்சம் இருக்கிற 18%-ல் 3% அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதனால், வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருப்பதனால், இவர்களோடு மற்றவர்களோடு போட்டியிட முடியாத நிலையில் இருப்பதனால் முன்னுரிமை அடிப்படையில் அது தரப்படுகிறது. எஞ்சிய தகுதி படைத்தவர்கள் அந்த 15%-ற்குள்ளும் போட்டி போடலாம். ரோஸ்டர்ல வருது. ரோஸ்டர்ல எஸ்சிஏ முன்னால வச்சிடறாங்க. ஷெட்யூல் காஸ்டுக்கு 2வது இடம். அந்த 2வது இடத்துல யார்? ஃபர்ஸ்ட் எஸ்சிஏ, எஸ்சி அருந்ததியர். இது வந்து ரோஸ்டர்ல இருந்துச்சு, இப்ப இல்ல, அது எடுத்துட்டாங்க. ஆனா அந்த 15%-ற்குள்ளும் அவர்கள் பங்கு பெற முடியும். இதை எப்படி சப் கேட்டகரைசேஷன் சொல்ல முடியும்? இதை நாங்க ஆதரிச்சோம். விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவால் தான் அது வெற்றி பெற்றது, நடைமுறைக்கு வந்தது என்பதை நான் அடித்துச் சொல்ல விரும்புகிறேன். வரலாறு தெரியாதவங்க வாய்க்கு வந்தது பேசலாம். நான் தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில் என்னோடு தோழர் ரவிக்குமார் இணையாத போது, தோழர் சிந்தனை செல்வன் சேராத காலத்திலேயே மதுரை மண்ணில் அருந்ததியர்களின் பிரச்சனைகளை முன்னுரிமை கொடுத்து போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்ப அருந்ததியெல்லாம் பார்க்க கிடையாது, ஒடுக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான்.